எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீடெக் மா சேனலுடைய டெக் சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Redmi Earbud S, ஒன் ஆஃப் தி பட்ஜெட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட். ஸோ இது லான்ச் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2000 rupees இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக 1499 இது சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சார்ஜிங் கேஸு நான் பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் எக்ஸப்ட் இந்த ரெட்மி லோகோ. அண்ட் இதோட பாட்டம் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெபிள் லைக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட டாப் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப் எட்ஜி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு பெபிள் டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது சின்ன ஒரு தாட். ஆனால் அந்த ஷார்ப் டிசைனால் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது. ஸோ இதை தவிர மற்ற டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உள்ளே வந்து நம்ம இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 2 பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த லிட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக அப்படி போய் கரெக்டாக அப்படி ஸ்னாப் ஆகிறதுக்காக மேலே லிட்டில் ஒரு மேக்னெட்ஸ், அதே மாதிரி இந்த சின்னில் வந்து அதுக்கு பேராக ஒரு மேக்னெட்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இயர்பட் வந்து உள்ளே போய் பிளேஸ் ஆகிறதுக்காக ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்செட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா டிப்பிக்கல் அந்த எம்ஐ டிசைன் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் வந்து இந்த இடத்துல ஒரு 2 சார்ஜிங் பின் மட்டும் இருக்குது. அண்ட் வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த கால் அட்டன், ரிஜெக்ட், மியூசிக் ப்ளே, பாஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 10லேருந்து 15 ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரு சிங்கிள் பட்டன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் டிசைனு, நீட் அண்ட் சிம்பிள். ஸோ அப்படியே ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோன்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும் நம்மளால் தள்ளி வந்து லிசன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஒவ்வொரு இயர்பட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 43 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அரௌண்ட் ஒரு 4 hours வரைக்கும் கண்டினியூஸாக லிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ண போதும் கண்டினியூஸ் ப்ளேபேக் ஆஃப் மியூசிக்கு, ஆடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து 3.5லேருந்து 4 hours வரைக்கும் கொடுத்துச்சு. அண்ட் ஸ்டில் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ண போட்ட போது பார்த்தீங்கன்னா 10% பேட்டரி வந்து ஸ்டில் ரிமைனிங் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 300 mAh அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது நம்ம இயர்பட்டை வந்து 3 times வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணது. ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ண போது பார்த்தீங்க அப்படின்னா 3 times மேலேயே சார்ஜ் பண்ண போட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நாங்கள் சார்ஜ் பண்ணும்போது 10 to 20% பேட்டரி வந்து ஸ்டில் ரிமைனிங் இருந்தது. அண்ட் சார்ஜிங் டைமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்பட் ஒவ்வொரு இயர்பட்டும் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அண்ட் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸோட கம்ஃபோர்ட் அண்ட் ஆடியோ குவாலிட்டி தான் முக்கியம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்மாலஸ்ட் இயர்பட் தான் இப்போதைக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு டைட் ஃபிட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டு இதில் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரலாகவே வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு பார்க்கும்போது 4 மணி நேரத்துக்கு மேலே இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து கம்ஃபர்ட்லையும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்க மாதிரி எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. அண்டு நம்ம நார்மல் ஒர்க் அவுட், ஜாகிங், வாக்கிங் எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து காது வந்து நழுவி விழுகும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் சோனியினுடைய MDR 650 அப்படிங்கிற 7000 rupees ஹெட்ஃபோன்லையும் இந்த ஹெட்ஃபோன்லையும் ஒரே பாட்டை வந்து சைட் பை சைட் ப்ளே பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் செக் பண்ணோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோனில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஆடியோ கிளாரிட்டியும் நல்ல பேஸும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பெருசாக நெகட்டிவ்னு இல்லாட்டியும் சின்ன சின்ன இஷ்யூஸ் எதாவது இருக்கும் இல்லையா? ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் நோட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நாங்கள் கவனித்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பிளாக்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகுது. ஸோ நீங்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 weeks யூஸ் பண்ணுறக்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த ஹிஞ்ச் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இங்கேயும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்காமே டக்குன்னு ஓப்பன் பண்ணி இந்த இயர்பட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எது ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்.
ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு லிப் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எது ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் அடுத்து கவனித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேரிங் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அதுவே நம்ம இப்போ சார்ஜ் போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரெட் கலர் லைட் எரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து சார்ஜ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒயிட் லைட் வந்து கண்டினியூஸாக எரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணல, லைட்டாக அந்த பின்லேருந்து மிஸ்பிளேஸ் ஆகிட்டாலுமே கூட இந்த இண்டிகேட்டர் வந்து எரியறதில்லை. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சார்ஜ் ஆகிடுச்சா இல்லை சார்ஜ் ஏறிட்டு இருக்கா, என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் எடுத்து திரும்ப வந்து இதில் நல்லா டைட்டாக ப்ளேஸ் பண்ணால் மட்டுமே இது ஓகே இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் கவனித்த 3வது விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் எப்பவும் போல் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிட்டு நாங்கள் பாட்டுக்கு மியூசிக் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அதே டைம் பார்த்தோம்னா கால் வந்து வந்ததுனால கால் அட்டன் பண்ணிவிட்டு கால் பேசி முடிச்சுட்டு திரும்ப அந்த மியூசிக் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி ப்ளே ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே ஸ்ட்ரீமிங் ஆப் அப்படிங்கிறனால நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப லான்ச் பண்ணோம். ஆனால் அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டக் ஆகி தான் ப்ளே ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திரும்ப ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப ஆன் பண்ணி திரும்ப ஃபோன் கூட பேர் பண்ணி ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் நார்மலாக ப்ளே ஆச்சு. ஸோ இது வந்து எல்லா டைமும் நடக்கிறது இல்லை. ஆனால் அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா கால் பேசிட்டு மறுபடியும் திரும்ப வந்து மியூசிக் கண்டினியூஸாக அதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் கவனித்த 4வது விஷயம். ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எந்தளவுக்கு உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்குன்னு தெரில. ஆனால் நாங்கள் இந்த இயர்பட் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால சோலோ ரைட்லாம் போகும்போது ஜாலியாக அப்படி பாட்டு கேட்டே போகலாம் அப்படிங்கிற காரணத்தை வாங்கினோம். ஆனால் அதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சைடில் நிறைய கேப் இருக்கும் இல்லையா, அதனால் இது வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. ஆனால் ப்ரீமியம் ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டாக இருக்கிறனால நம்ம ஹெல்மெட் வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த இயர்பட்டும் நழுவி டபக்குன்னு ரோட்டில் விழுந்துருது. இது வந்து எங்களுக்கு பல வாட்டி நடந்துருச்சு. ஸோ இது வந்து நாங்கள் கவனித்த இன்னொரு சின்ன விஷயம். ஸோ இதெல்லாம் மட்டுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.